ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மசில் பில்டிங் எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ, அதாவது நம்ம பாடி வெயிட்டை வச்சு ஏதாவது மசில் பில்டிங் நல்லா தசைகளை வளர்க்குற மாதிரி, தசைகளை வலிமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உடற்பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ நான் சொல்கிறத இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஒரு 4 or 5 வீக்ஸில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பீஸ் ஒர்க் அவுட். ஸோ இந்த பர்பீஸ் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைச்சி நம்ம தசையை வலிமையாக்குறதுக்கும் இந்த பர்பி ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செகண்ட் பொசிஷனில் நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பொசிஷன் மாதிரி செகண்டில் நீங்கள் நின்றுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன். ஸோ இந்த தவளைக்குட்டி மாதிரி ஃப்ராக் மாதிரி நீங்கள் உங்கள் கைகளையும் உங்கள் கால்களையும் வச்சுக்கணும். ஸோ முதுகு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டாக இருந்தால் உங்களுக்கு போதும். கைஸ், செகண்ட் பொசிஷனில் நின்னீங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் கைகளை அப்படியே தான் வச்சுருக்கணும். உங்கள் கால்களை மட்டும் தான் பின்னோக்கி, அதாவது புஷ்அப்ஸ் போகிற ஸ்டேஜுக்கு நீங்கள் கைகளை கால்களை கொண்டு போகணும். 2 காலையும் பின்னாடி வச்சு ஜம்ப் பண்ணி புஷ்அப் ஸ்டார்டிங் பொசிஷனில் புஷ்அப்ஸுக்கு எப்படி நிற்பீங்களோ அது மாதிரி நின்றுக்கோங்க. ஒரு புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அதாவது புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கையை லைட்டாக உங்கள் செஸ்ட்டுக்கு வைடாக வச்சுட்டு நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு புஷ்அப்ஸ் எடுக்க எப்படி நிற்பீங்களோ அதே மாதிரி நின்றுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் தசைகள் நல்லாவே வலிமை பெறும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நல்லா உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக் மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறம் புஷ்அப் பொசிஷனுக்கு எப்படி நிற்பீங்களோ அது மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரு புஷ்அப்ஸும் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பொசிஷனில் நின்றுங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ராக் மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ஸ்பீடாக சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் போகும். ஸ்கிப் பண்ணி நான் சொல்கிறத பொறுமையாக கரெக்டாக உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். எனக்கு உடல் எடையை குறைக்கணும் ப்ரோ, அப்படி இல்லாட்டி எனக்கு உடம்பை தசைகளை நல்லா வலிமையாக ஆக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா மண்டே அப்படி இல்லாட்டி நீங்கள் வெனஸ்டே, சாட்டர்டே அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே பண்ணலாம். முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இதை 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் பார்த்தோன்னா 15 reps வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த செட்டுக்கும் பார்த்தோன்னா நீங்கள் 12 reps பண்ணுங்கள். அடுத்த செட்டுக்கு பார்த்தோன்னா 8 reps பண்ணுங்கள். இப்படியே மைனஸ் ஆக்கிட்டே வாங்க. ஸோ இது பார்த்தோன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பண்ணுங்கள். ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ உடம்பை குறைக்கணும், தசைகளை வலிமையாக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும்லாம் பண்ணாதீங்க. ஸோ டெய்லியும் பண்ணால் உங்கள் மசிலுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால் வாரத்தில் நான் சொன்ன டேஸில் பண்ணுங்கள். முக்கியமாக மார்னிங்கும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். முக்கியமாக 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கு 15 reps, செகண்ட் செட்டுக்கு பார்த்தோன்னா 12 reps, தேர்ட் செட்டுக்கு பார்த்தோன்னா 8 reps. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே மேக் பண்ணிட்டேன். ஸோ எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், அன்டில் தென் சைனிங் ஆஃப் யூ கேஸ். Bye.